2026. 26ன்றது வந்து எப்ரேய பாஷையில் யெகோவான்னு சொல்கிறோம்ல, ஜெகோவான்னு சொல்கிறோம்ல. ஸோ யெகோவான்ற எழுத்திற்கு நாமத்திற்கு மதிப்பெண் போடுவாங்க, ஜெமாட்ரியா வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது வந்து மொத்தம் 26. அதை கூட்டினீங்கன்னா 26 யோட் ஹே வாவ் ஹேன்னு சொல்லுவாங்க. இந்த 4 லெட்டரும் சேர்ந்தது தான் அந்த நேம் யெகோவான்னு நம்ம சொல்கிறோம்ல. யெகோவான்ற நேமுக்கு யோட் ஹே வாவ் ஹே. யோடுக்கு நம்பர் 10ன்னு அர்த்தம், 10ன்ற வேல்யூ. ஹேக்கு 5, அப்புறம் வாவுக்கு 6, திரும்ப ஹேக்கு 5. ஸோ இதை கூட்டினீங்கன்னா மொத்தம் 26. ஸோ இந்த இயர் 26. ஸோ கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வருஷமாக இருக்கும். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்காக என்ன செய்ய போகிறாருன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா ஆதியாகமம் 1:26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் நம்மளையும் இணைச்சுதான் அதில் பேசியிருப்பார். ஸோ இட் இஸ் அ இயர் ஆஃப் டிவைன் ஒன்னஸ். அதில் வந்து நமது சாயலாகவும் அந்த ட்ரினிட்டிக்குள்ள நம்மளை உள்ள கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. ஸோ இட் இஸ் அ டிவைன் ஒன்னஸ். நெக்ஸ்ட்டு ஆளக்கடவர்கள், அத்தாரிட்டி. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒன்னஸை பார்ப்பீங்க. உங்கள் கணவனுக்குள்ள, உங்கள் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்குள்ள எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கேப்பை பார்க்குறீங்களோ அங்கே எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒன்னஸை கொண்டு வருவார். டிவைன் ஒன்னஸை பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஆளுகிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதிகாரமுடையவைகளாய் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் இதை கொண்டு வருவார், நிச்சயம் செய்வார். ஒரு டிவைன் பிரசன்ஸை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் காண உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்குன்னு